சுதாகரோட ரெட்டை விஷயத்த இனியா வந்து கலைச்சா நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிதிஷும் இனியாவும் நல்லபடியா ஹனிமூன் கொண்டாடிட்டு இங்க வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்க சுதாகரோட ஒய்ஃபுமே, வா இனியா, வா நிதிஷ், என்ன ஹனிமூன்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல? ஆ, முடிஞ்சுது ஆண்டி. சரி இனியா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி இங்க ரெண்டு பேருமே வரவேற்கிறாங்க. மறுநாள் எப்பவும் போல சுதாகரும் தன்னோட ஒய்ஃபும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இங்க சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, என்னங்க, ஆமா அந்த ரெஸ்டாரண்ட் விஷயம் என்னதான் ஆச்சு? என்னமோ அன்னைக்கு சம்மந்தி அம்மா உங்களுக்கு பிச்சை போட்டதெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு வாடகை ரெஸ்டாரண்ட்டும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நான் வேற ஒருத்தர் பேரில் வாங்கிட்டேன். என்னை பகைச்சிக்கிட்டவங்க யாரும் வாழ்க்கையில் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. அந்த சம்மந்தி அம்மாவுக்கு அது புரியலை. ஆமாம், அப்படி என்ன தாங்க பண்ணீங்க? அந்த வாடகை ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன். ஆனால் அதுக்கு பதிலாக இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்ததா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருந்தல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் முழு பணத்தையும் என்கிட்ட இருந்து அந்த சம்மந்தியமாக வாங்கிட்டாங்க. ஆனால் நான் சும்மா விட போகிறதில்ல. கண்டிப்பாக இதுக்கு தரமான பதிலடி கொடுத்து தான் தீருவேன். என்னங்க சொல்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து 50 லட்ச ரூபாவா? ஆமாம், 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டாங்க. இதுக்கு தாங்க சொன்னேன் ஆரம்பத்திலேருந்தே அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க வேண்டான்னு. நீங்கள் எங்கே என் பேச்சு கேட்டீங்க? என்னமோ எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணுன்ற மாதிரியெல்லாம் கேட்டு அந்த கல்யாணத்தையும் நடத்திட்டீங்க. இப்போ பாருங்க, நம்ம கிட்ட இருந்து 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டாங்க. விடு, நான் ஒரு கணக்கு போட்டேன், ஆனால் அது வேற மாதிரி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இனியாவை வச்சு கேமை நகர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சுதாகர் பேசிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அங்க இனியாவும் ஒட்டு கேட்டுறாங்க. ரொம்ப கோவத்தோட இனியா நேரா வந்து, என்ன அங்கிள் சொல்றீங்க? நீங்க பேசுறதெல்லாம் உண்மையா? வா வா இனியா, என்னாச்சு? நாங்க என்ன பேசணும்? அங்கிள், உண்மையை சொல்லுங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்களா? சொல்லுங்க அங்கிள். நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். உடனே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, என்ன இனியா, இனி சின்ன பொண்ணு, இந்த விஷயத்துலலாம் தலையிடக்கூடாது. பேசாம போ, நிதிஷுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, உடனே இங்க இனியா இருந்துக்கிட்டு, ஆண்டி, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நீங்கள் நிதிஷுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் உங்கள் பேரில் மாற்றினது உண்மையா? யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணீங்க? அது என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு இனியா ரொம்ப கோவத்தோட பேச, உடனே அங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, நான் செஞ்சதில் எந்த தப்பும் கிடையாது. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தேவைப்பட்டது. அதனால தான் உன்னை அந்த வீட்டில் இருந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது உன்னால் எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் கிடச்சிருச்சு. முன்னாடியே உங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா உன்னை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தேவைப்பட்டது. அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். உடனே சுதாகரோட ஒய்ஃபுமே, ஆமாம், நானும் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், பணக்கார வீட்டிலேருந்து பொண்ணை எடுத்துக்கலான்னு. இவர் தான் கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற இனியா? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை இவர் வாங்கிட்டாரு. சும்மா ஒன்றும் வாங்கலை. ரெஸ்டாரண்ட்டுக்கு 50 லட்ச ரூபாவை உங்கள் அம்மா கிட்ட திருப்பி தான் கொடுத்துருக்காரு. அது சரி அங்கிள், மறுபடியும் ஏதோ நீங்கள் பேசுனீங்களே, எங்கள் அம்மா வாடகை ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் வாங்கிட்டதா? இல்லையே, நான் வாங்கலை. அந்த மாதிரி ஒரு பொய்யா உங்கள் அம்மா உங்கள் டேடி கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்கள் டேடி கோவப்பட்டு என்னை வந்து கேட்டார். நான் அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட போய் பேசினேன். அது வேற பிரச்சனைமா? இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது, நீ போ இனியா அப்படின்னு இங்கே சுதாகரும் பேச, இல்லை அங்கிள், இப்போவே நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும். இங்கே பாரு இனியா, நேற்று தானே வந்தேன். நிதிஷ் கூட சந்தோஷமாக இரு. அதை விட்டுட்டு எதுக்கு அப்பப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு சொல்ல, ஆண்டி, நான் எப்போ வேணாலும் எங்கள் அம்மாவை போய் பார்ப்பேன். நீங்கள் என்ன தடுக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். உடனே அங்கே வந்த நிதிஷுமே, இனியா, நீ எதுக்காக இந்த விஷயத்தில் தலையிடுற? டேடி பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இது என் டேடிக்கும் உன் மம்மிக்கும் இருக்க பிரச்சனை. அந்த டீலை அவங்க பார்த்துப்பாங்க. நீ தேவையில்லாமல் அவங்களோட பிஸ்னஸில் போகாத அப்படின்னு நிதிஷ் சொல்ல, என்ன நிதிஷ் பேசுகிறீங்க? என் அம்மா எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் என்னோட அனுமதி இல்லாமையே என்கிட்ட இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் டேடி பேரில் மாற்றிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? என்னால் முடியாது. எனக்கு பயங்கர கோபம் வருது அங்கிள். ஒழுங்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை என் அம்மாவுக்கே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு இனியா ரொம்ப கோபத்தோடு பேச, இங்கே பாரு இனியா, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான முழு பணத்தையும் உங்கள் அம்மாவுக்கு செட்டில் பண்ணிட்டேன்.
இனிமேலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட முழு டாக்குமெண்ட்டில் என்னோட பேர் மட்டும்தான் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் ஓனர். பேசாமல் அமைதியாக இங்கேருந்து போ இனியா அப்படின்னு சுதாகரும் பேச, உடனே இங்கே இனியா இருந்துக்கிட்டு, நிதிஷ், என்ன இப்போ எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா இல்லை நானே போகட்டுமா? ஓ, அப்போது நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களே, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இங்கே ஆட்டோவும் பிடிச்சி நேராக இங்கே பாக்கியா வீட்டுக்கு வராங்க இனியா. வீட்டுக்கு தனியாக வந்த இனியாவை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அட வா இனியா அப்படின்னு குரல் கொடுக்க அங்கே இனியா வந்தது தெரிஞ்சு பாக்கியா எழில் செழியன்னு எல்லாருமே அங்கே வராங்க. வந்ததும் இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, இனியா வா இனியா, எப்போ நீ ஹனிமூன் ட்ராவல்ல இருந்து என்னைக்கு வந்த? பாக்கியா எழில் செழியன்னு என்னதான் விசாரிச்சாலும் அங்கே இனியாவோ ரொம்ப கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்க. என்ன இனியாமா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக நீ தனியாக வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? ஓ, பிஸ்னஸ் விஷயமா மீட்டிங்க்கு ஏதாவது போயிருக்காரா அப்படின்னு அங்கே இருந்த எல்லாருமே கேட்க, இல்லை, நான் தனியாக தான் வந்திருக்கேன், அவர் வீட்டில் இருக்காரு. என்ன இனியா, உன்னோட பேச்சே சரியில்லையே, அங்கே யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கோபத்தோட பாக்கியாவும் கேட்க, உடனே இனியா இருந்துக்கிட்டு, அம்மா எப்படிம்மா உன்னால் இப்படி கல் மாதிரி இருக்க முடியுது? ஏன் எத்தனை தடவை நான் உனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருப்பேன், ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, அப்போவே நான் கிளம்பி இங்கே வந்திருப்பேனே, எல்லா பிரச்சனைக்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பேன். ஏம்மா எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு இனியா கேட்டதும் இங்கே பாக்கியாவுக்கோ, என்ன இனியா பேசுகிற, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை இனியா. அங்கே இருந்த எழிலோ, இனியா நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா நீ என்ன தான் கேட்டாலும் சொல்ல போகிறதில்ல, நான் சொல்கிறேன். அன்றைக்கி உன்னோட கல்யாணத்தில் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கின உன்னோட அங்கிள் அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக காயை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா கிட்டேருந்து முழுசாக அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரு. அப்படியும் இல்லாமல் அம்மா வாடகை ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற யார் பேர்லையோ அந்த ரெஸ்டாரண்ட் வித்துட்டதா அந்த ஓனரும் சொல்லிட்டாரு. அண்ணே, அந்த ரெஸ்டாரண்ட் வேற யாரும் வாங்கலண்ணே, என்னோட அங்கிள் தான், அந்த சுதாகர் அங்கிள் தான் வேற யார் பேர்லையோ அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் அவங்க பேசினதை கேட்டுட்டேனே, கேட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இனியா என்ன பேசுகிற, எதுக்காக நீ இந்த பிரச்சனையை அவங்க வீட்டில் பேசி சண்டை போட்டிருக்க அப்படின்னு பாக்கியா கேட்க, அம்மா இதுக்கு மேலே நீ பேசாதம்மா, உன் மேலே நான் கோபமாக இருக்கேன். என்கிட்ட ஏம்மா இதையெல்லாம் மறைச்ச? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த பிரச்சனையை எப்பயோ தீர்த்து வச்சிருப்பேனேம்மா. அந்த ரெஸ்டாரண்ட்டும் உன்னோட கையை விட்டு போயிருக்காதுமா, அது நீ உழைச்ச ரெஸ்டாரண்ட்டுமா, அது எப்படிம்மா வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இனியா பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் கோபியுமே வீட்டுக்குள்ளே வராரு. அட வா இனியா, மாப்பிள்ளை எங்க? டேடி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க டேடி. இனியாம்மா என்னாச்சு, என் மேலே என்ன கோபம் உனக்கு? டேடி எப்படி டேடி, அம்மா அப்பயே சொன்னாங்களே டேடி, இந்த கல்யாணம் வேண்டாம், ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு அம்மா எவ்வளவு சொன்னாங்களே, ஏன் டேடி அம்மா பேச்சை கேட்காம இப்படி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் எழுந்து நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் டேடி, நீங்கள் மட்டும்தான், இந்த பாட்டியும் சேர்ந்து தான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியை பார்த்து பேச, இனியா நீ சின்ன பொண்ணு, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாரு, நீயே யோசிச்சு பாரு, அவங்க எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு சம்பந்தம், அவங்க நம்ம கிட்டேருந்து ₹1 கூட வரதட்சணையாக கேட்கவே இல்லை. ஏதோ அந்த சம்மந்தி வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டு தானே கேட்டாங்க, அதனால தான் அவர் ஆசைப்பட்ட மாதிரி பாக்கியாவும் திரும்ப கொடுத்துட்டா. சும்மா ஒன்றும் கொடுக்கல, அவங்க கிட்டே இருந்து பாக்கியா பணத்தை வாங்கியிருக்கா. அது எவ்வளோ வாங்கினா என்ன வாங்கினான்னு எங்கள் யாருக்கும் தெரியாது, இவ பாட்டுக்குன்னு தானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. பாட்டி எப்படி பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் பேச முடியுது? என் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறின அந்த ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் விட்டு கொடுத்துட்டு இப்படி அனாதையாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பேசுறதையெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு இனியா சொல்ல, உடனே கோபி இருந்துக்கிட்டு, இனியா நீ கோவப்படுறத கொஞ்சம் நிறுத்துமா, டென்ஷன் ஆகாத, டேடி சொல்கிறத கேளு. டேடி என்ன டேடி பேச போகிறீங்க? நீங்களும் பாட்டி மாதிரி பணக்கார வீட்டில் வரதட்சணையாக கொடுத்ததா நாங்கள் நினச்சிக்கிறோன்னு சொல்ல போகிறீங்களா? அதுக்கு நீங்கள் பணமோ காரோ ஏதாவது கொடுத்துருக்கலாமே, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிதா டேடி? ஏன் டேடி அம்மாவுக்கு இந்த தடவையாவது நீங்கள் சப்போர்ட்டாக பேசியிருக்கலாமே. உடனே செழியன் இருந்துக்கிட்டு, இனியா அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனியா, சொல்லப்போனால் சுதாகர் அங்கிள் வீட்டு சைடு ரொம்ப நல்லவங்க,
ஏதோ அவங்க ஏதோ பேச அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, அந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு கிஃப்டா கொடுத்ததாவே நாங்க நினைச்சுக்கிறோமே. என்னென்ன நீயும் அம்மா பக்கம் பேசாம இப்படி அந்த சுதாகர் அங்கிள் பக்கம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை இழந்ததும் இல்லாம அம்மாவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் சொந்தமா வாங்கினது அந்த சுதாகர் அங்கிள் தான். ஆமா, நான் அவங்க பேசுனதை கேட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல உடனே கோபி இருந்துக்கிட்டு, நானும் அப்படி தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் இனியா. நினச்சிக்கிட்டு தான் நான் அவரை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் உள்ளே போனேன். சம்மந்தியும் ரெஸ்டாரண்ட் ஓனரும் கை குலுக்கிட்டு இருந்தாங்க. நான் கிட்ட போய் கேட்டதுக்கு பாக்கியா சொன்ன டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணலான்னு வந்தேன்னு சொன்னாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் சுபாஷ்ன்ற பேரில் தான் மாற்றிருக்காங்க. சம்மந்திக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனியா. நாங்கள் சொல்கிறத கேளு போதும் டேடி. நான் காதால் கேட்டுட்டு வந்திருக்கேன். அவங்களும் ஆன்ட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததை ஏன் காதால் கேட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் அங்கிள் பேரில் வாங்கினா கண்டிப்பாக பாக்கியாவுக்கு தெரிஞ்சிடும். அதனால் சுபாஷ்ன்ற பேரில் நான் வாங்கியிருக்கேன். மொத்த பணமும் நான் தான் கொடுத்து வாங்கினேன். இப்போதைக்கு பேரை மாற்ற வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் காது பட பேசினாங்க. அப்போது நான் போய் சொல்கிறேன்னா? இனியா இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அங்கே பாக்கியாவோ, இனியா நீ என்னதான் இவங்க கிட்ட சொன்னாலும் இவங்க எப்போவுமே அந்த சுதாகர் சைடு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. கண்டிப்பா எனக்குன்னு யாருமே இல்லை இனியா அப்படின்னு இங்க பாக்கிய சொல்ல, யாருமா சொன்னா? யார் சொன்னது உனக்கு யாரும் இல்லைன்னு? நான் இருக்கமா, உனக்காக நான் இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் உன்னோட சொந்த ரெஸ்டாரண்ட், உன்னோட உழைப்பில் உருவாக்கின ரெஸ்டாரண்ட்டை உனக்கு மீட்டு கொடுக்க நான் இருக்கேன். நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு இனியா பேச உடனே அங்கே இருந்து ஈஸ்வரியோ, ஏ இனியா நீ என்னதான் பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பாக்கியா வாழ்ந்து முடிச்சவ. பேசாம உன் வாழ்க்கையை தொடங்கி நீ சந்தோஷமா இருக்க பாரு. தேவையில்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் வீணா பிரச்சனை வேண்டாம். பாக்கியா இனியா தான் ஏதோ சின்ன பொண்ணு புரியாமல் பேசுகிறானா? நீயும் அவ எதிரில் கண்ணை கசக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவோட இருந்துக்கிட்டு நடந்துக்க பாரு. உடனே கோபி இருந்துக்கிட்டு, பாக்கியா எப்போ பாரு எதுக்காக ரெஸ்டாரண்ட்டுன்னு ரெஸ்டாரண்ட்டையே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க? அதான் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தாச்சுல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல, பேசாமல் வேலையை பாரு. இனியா நீ போய் வீட்டிலலாம் கேட்காதம்மா அப்படின்னு கோபி பேச, டேடி எப்படி டேடி இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க? என் அம்மா நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டோட உழைச்சி தான் முன்னேறி இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் இவங்களுக்கு கடவுள் மாதிரி. சோறு போட்ட கடவுளை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஒன்று மட்டும் நல்லா புரியுது டேடி, பணத்துக்காக என்னை வித்துட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன பகடக்காயா வச்சு அந்த சுதாகரும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் என்ன யூஸ் பண்ணி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாங்க. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக என்ன பகடக்காயா வச்சு விளையாண்டவங்களுக்கு பதிலடி கொடுக்காம நான் விட மாட்டேன் டேடி. உடனே சொழியன் இருந்துக்கிட்டு, இனியா நாங்கள் பெரியவங்க, உன்கிட்ட பேசுறது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? அம்மா ஏதோ அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாம நீ அமைதியாக இரு இனியா அப்படின்னு செழியன் சொல்ல, அண்ணா நீ அண்ணன்னு பார்க்குறேன், இல்லைனா கண்டிப்பாக உன்னையும் நான் ஏதாவது பேசிடுவேன். இங்கே பாருண்ணா, நீயே யோசிச்சு பாரு. டேடி விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக நைட்டும் பகலும் தூங்காமல் கொள்ளாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி உழைச்சி மேலே வந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம் நிற்காம இப்படி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நேற்று வந்து அந்த சுதாகர் அங்கிளுக்காக எப்படி உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுது? இல்லை, இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போவே போகிறேன். அந்த வீட்டில் போய் அவர்கிட்ட சண்டை போட்டு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது நான் மீட்டு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு இனியா பேச, உடனே அங்கே பாக்கியாவோ, இனியா அம்மா சொல்கிறல நீ கேளுமா. அந்த ரெஸ்டாரண்ட்டு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, என் ரெஸ்டாரண்ட்டு என் கையை விட்டு போனதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தை கொடுக்குறேன்னு அந்த சுதாகர் சொன்னதுனால நானும் போய் 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டேம்மா. அதனால் அந்த ரெஸ்டாரண்ட் உனக்காகவே விட்டு கொடுத்ததா இருக்கட்டுமே அப்படின்னு பாக்கியா சொல்ல, இல்லைம்மா நீ இப்படி தான் பேசுவ. அதுக்காக நானும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ரெஸ்டாரண்ட்டு வேணும்னா எப்படியாவது நேரில் பேசி வாங்கியிருக்கணுமா? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் பேரில் மாற்றணும்? எனக்கு அதெல்லாம் நினைக்கும்போது அப்படியே பயங்கர கோபம் வருதுமா. நான் சும்மா இருக்க மாட்டேம்மா. உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவோ நேராக வீட்டுக்கு போகிறாங்க.